Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எது அதிசயம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த தியான செய்தி உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. ஆசீர்வாதமா இருந்தால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் தெரிந்தவர்கள் சிலர் என்னை கைபேசியில் அழைத்து எல்லோரையும் கவரும் வண்ணமாக ஆசீர்வாதமான செய்திகளை போட்டா வியூஸ் கிடைக்கும் என்றார்கள். உலகத்து வியூஸுக்காக தினமும் 3 மணி நேரம் நாம் செலவழிக்கவில்லை. கர்த்தர் என் மேல் ஒரு வியூ வைத்திருக்கிறார். அந்த வியூவை பார்த்து தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ தியானத்துக்கு வருவோம். 10 ரூபாய் வருமானம் 100 ரூபாய் ஆனா அது அதிசயமா? 100 ரூபாய் வருமானம் 1000 ரூபாய் ஆனா அது அதிசயமா? 1000 ரூபாய் வருமானம் 10,000 ரூபாய் ஆனா அது அதிசயமா? ஒரு வீட்டுக்கு பதிலா 3 வீடு வாங்கினா அது அதிசயமா? இப்படி எல்லாமே ஜாஸ்தியான பிறகும் உங்களுக்கு நிம்மதியா தூங்க முடியுதா? இல்ல எனக்கு இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கணும், இன்னும் 2 வீடு வாங்கணும் என்ற நினைப்பிலே தூக்கமே வரலையா? போதும் என்ற மனசு வருகிற வரையில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது என்பதுதான் நம்ப முடியாத உண்மை. ஆனால் பார்க்கும்போது எல்லாமே நல்லா போறதுமாய்தான் இருக்கும். ஜாக்கிரதை. அடுத்ததாக பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் இப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்லை எல்லாமே இருக்கா? உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாதா? கத்திரிக்காய் சாப்பிட முடியாதா? ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு சுவையாக காப்பி குடிக்க முடியாதா? இந்த நிலையில் நீங்க அதிசயத்தை எதிர்பார்த்தால் நீங்கள் யோபுவை போல் கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மற்றவர்களை குறித்து பொறாமை அடைகின்றீர்களா? வேதம் வாசிக்க முடியலையா? ஜெபிக்க முடியலையா? இல்லை ஜெபிக்கவே பிடிக்கவில்லையா? இல்லை நேரம் இல்லை என்கிறீர்களா? வசதி இல்லை, நிம்மதி இல்லை, உடம்பில் வியாதி, நினைச்சதை சாப்பிட முடியல. இப்படி இருக்கும் நிலையில எப்படி வேதம் வாசிக்க முடியும், எப்படி ஜெபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்பதை என்னால் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிப்பதுதான் உண்மையான அதிசயம், அற்புதமும் கூட. யோபு 1ஆம் அதிகாரம். சாத்தான் கர்த்தரை நோக்கி, யோபு நீர் நினைக்கிற மாதிரி அவன் உமக்கு பயந்து நடக்கின்றானா? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ என்று சொல்லும் போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். சாத்தான் அவனுடைய வேலையை செய்ய கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கிளம்பினான். பிரியமானவர்களே, கர்த்தர் சாத்தானிடம் யோபுவை மட்டும் தொடாது என்கிறார். ஏன் அவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லவில்லை? அவனுடைய மனைவியை பற்றி சொல்லவில்லை? தேவனுக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் யோபுவை தவிர மற்றவர்கள் தேவனுக்கு தூரமாக இருப்பவர்கள், பாவம் செய்கிறவர்கள். நாம் நம்முடைய குடும்பங்களில் இப்படி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யோபு எல்லாவற்றையும் இழந்தான். சரீரம் முழுவதும் சொறி சிறங்கு. சொந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவன் விடும் என்றால், ஆனாலும் யோபு தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதுதான் அதிசயம். பார்க்கிறவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டத்திலும் கர்த்தரை நம்புகிறானே என்று நண்பர்கள், ஜனங்கள் நினைத்திருப்பார்கள். அதுதான் அதிசயம். நாம் எல்லாம் கடவுளுக்கு கண் இல்லையா என்று கேட்போம். யோபுவோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் அவரை காண்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும் என்று தன்னுடைய நம்பிக்கையை 19ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துவதுதான் அதிசயம். எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்து
என்னை ஆராய்ந்து அறிந்து சோதித்து அறிந்து புடம் எடுத்து பொன்னாக மாறிய பின் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவர் நினைத்த காரியம். ஆகையால் 42ஆம் அதிகாரத்தில் யோபு, தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கை செய்வதும் அதிசயம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பிறகு 140 ஆண்டுகள் வாழ்ந்தானே, அதுதான் அதிசயம். பிரியமானவர்களே, ஏழ்மை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்போது அவருடைய கிருபை உங்கள் மேல் நிச்சயமாய் பரிபூர்ணமாய் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு பூரண பலமாக இருக்கும் என்று சொன்னவர் எப்போதும் வாக்கு மாறாதவர். தேவ ஜனங்களே, அதே வாக்குத்தத்தத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இன்றும் யோபுவின் வாழ்க்கை மூலம் உபத்திரவத்து நேரத்திலும் நம்பிக்கை தளராமல் உண்மையை நோக்கி பார்த்து ஜெயம் பெற்றுக் கொள்வதே அதிசயமான நிகழ்வு என்று எங்கள் மத்தியில் இடைப்பட்டிருக்கின்றீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.